guys, welcome to our channel. இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் எதை நோக்கி வந்து போயிட்டு வந்திருக்குது, இயர் எண்ட் வந்து வந்தாச்சு. இன்னும் பிட்காயின் ஹால்விங்கே கூட ஒரு 100 நாள் பக்கம் தான் வந்து இருக்குது. ஒரு பெரிய டம்ப் எதுவும் வந்து பாசிபிளாக வந்து இருக்குதா, அண்ட் நம்ம 2024 பிட்காயின் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், அண்ட் இது வந்து ஒரு ஹோல்சமான மார்க்கெட் அப்டேட் வீடியோ தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இன்டர்நேஷ்னல் நியூஸ்லாம் வந்து அப்டேட்டடாக வந்து இருக்கீங்கன்னா, இப்போது யூஎஸில் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிறாங்க. அண்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், எல்லாமே நியூ ஆல் டைம் ஹைஸ் பயங்கரமாகவே வந்து பண்ணியிருக்குது. அண்ட் யூஎஸில் ரெசஷன்லாம் வந்து வரப்போகிறது இல்லை, சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்ககிட்ட வந்து என்னோடய வியூஸ் அண்ட் இருக்க விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த புல்ரனோட கிரிப்டோவில் எது மிகப்பெரிய ட்ரெண்ட்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஆப்வியஸாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். அதை பற்றியும் வந்து சின்னதாக இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம். கைஸ், pretty much ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. பிட்காயின் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறதுலேருந்தே வந்து இந்த வீடியோ வந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வந்து கிரிப்டோ மார்க்கெட் கேப்னு வந்து பார்க்கும்போது 1.77 ட்ரில்லியன், ஆல்மோஸ்ட் 1.8 ட்ரில்லியன், நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன புல்ரனோட டாப்பாக $3 trillion மார்க்கெட் கேப் வந்து இருந்தது. இப்போது அதிலே பாதி வழி வந்து ஆல்ரெடி வந்து தாண்டியாச்சு. சரி, இப்போ பிட்காயின் வந்து $43,000 பக்கம் அந்த ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. பிட்காயினில் நம்ம பெருசாக எதுவுமே வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே நடக்கலை. ஓவரால் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு கன்சாலிடேஷனாக தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. எப்போவுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சப்போர்ட்டில் கன்சாலிடேஷன்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரெசிஸ்டன்ஸில் கன்சாலிடேஷன் நடக்கும்போது மேபி ஒரு புல் பேக்கோ இல்லை ரிவர்சலோ அப்படிங்கிறது தான் எப்போவுமே வந்து நடக்கும். ஸோ என்னோட வியூவாக இப்போ என்ன வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அண்ட் பிட்காயினோட இந்த கன்சாலிடேஷனில் எத்தேரியமும் ஓரளவுக்கு சின்ன ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் தான் வந்து கொடுத்துருக்குது. எத்தேரியமும் பெரிய லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. பட் சைமல்டேனியஸாக நிறைய ஆல் காயின்ஸ் பயங்கரமாகவே வந்து ரேலியாக இருக்குது. ரோஸாக இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆல் காயின்ஸ் வந்து இந்த பிட்காயினோட கன்சாலிடேஷனில் வந்து நல்லாவே வந்து பயங்கரமாக ரேலியாக இருக்குது. இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்வியஸாக பிரேக் ஆகிட்டு கீழே தாங்க வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சரி, இப்போ பிட்காயின் ஹால்விங் நோக்கி வந்து போகிறனால பிட்காயினுக்கு தான் இது வந்து பாசிட்டிவாக வந்து அமையும். நிறைய மணி இன்ஃப்ளோ ஆனது பிட்காயினில் தான் வந்துருக்கும். இப்போ நான் என்ன வந்து ஒரு சினாரியோ வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேமில் அழகாக அவங்களால வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் ஒரு வீக்கான ஹை தான் இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் மேபி ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடலாம். அதுதான் இந்த வீக் ஹை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதுவாகுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, எப்போவுமே ஒரு எஸ்எம்டி, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எஸ்எம்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ ஒரு எஸ்எம்டி அது ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு பெரிய ஒரு நம்ம டம்ப் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் பேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக பிட்காயின் தான். எத்தேரியம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. பிட்காயின்லேயும் ஒரு வீக்னஸ் மாதிரி தான் இருக்குது. எத்தேரியம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல் மாதிரி வந்து வரணும். இப்போது அது ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லை. சரி, இப்போ புல் பேக் அப்படின்னு வந்தால் எந்த அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து என்னோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மேபி ஒரு 38,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாங்க. இந்த எஃப்இஜி வந்து ஃபில் பண்ண வந்து சான்சஸ் வந்து இருக்குது வீக்லியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் அப்படிங்கிறது தான் டுவர்ட்ஸ் இந்த 48K அப்படிங்கிறது தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிட்காயின் ஹால்விங் அந்த டைமில் மேபி ஒரு 38 to ஒரு $50,000 தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு இருக்க மேஜரான ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு வந்து இந்த 48 இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சு கிட்ட வந்து போயிட்டு மேபி ரிஜெக்ட் ஆகி ஒரு பெரிய டம்ப் வந்ததுன்னா ஹால்விங் டைமில் நம்ம மேபி இந்த 35,000, 33,000, 38,000 அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மேபி இந்த 48 ரீக்ளைம் பண்ணிவிட்டு ETF இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு, அது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ்லாம் வந்து வந்ததுன்னா இதுக்கு மேலே ரெக்ளைம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹையர் ப்ரைஸஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்னு வந்து பார்த்திங்கன்னா 38,000. அது அங்கே போய் டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே போகும் அப்படிங்கிறதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு. அண்ட் பிஎன்பியாக இருக்கட்டும், பிஎன்பி எக்கோ சிஸ்டம் இப்போ பயங்கரமாக ரீசெண்டாக வந்து பம்ப் ஆகுது. நான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் ட்ரேடிங் அண்ட் இந்த மார்ஜின் ட்ரேடிங்காக ஒரு தனியாக நம்மளுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி சிகேடின்னு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும் இருக்குது. அதை பற்றி நம்ம டெலிகிராம்லேயும் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டாயம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எதுவுமே வந்து ப்ரீமியம்லாம் அது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான்.
மேபி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட பினான்ஸ் லிங்க் யூஸ் பண்ணி அதில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் பைபிட்டோ, கூகாயினோ, ஓகேஎக்ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சோட சேர்ந்து கொலாப் பண்ணி நம்ம அதில் ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு புல் மார்க்கெட்டில் நிறைய அலோகேஷன்ஸ் இதிலெல்லாம் கூட வந்து யூஸ் அப்படிங்கிறது வந்து ஆகும். ஸோ இதுதான் கைஸ், இப்போதைக்கு கேக் வந்து வாங்கியிருக்கு. அப்புறம் எஃப்டிஎம் ஸ்பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து நான் அதை வந்து காட்டுறேன். ஸோ கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் ஓடுது. அண்ட் டிஒய்டிஎக்ஸு ஸ்லோவாக ஒரு பொசிஷன் ஆவரேஜ் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அண்டு இது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எஃப்டிஎம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற எஃப்டிஎம்மும் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஆண்ட்ரே காஞ்சியோடது தான் அந்த எஃப்டிஎம் வந்து. ஸோ ஃபேந்தம் பயங்கர ஒரு அண்டர் டாகாக இப்போ வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லோவாக நம்ம புல் மார்க்கெட் நோக்கி வந்து போக நல்லா பம்ப் ஆகும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு. லாங் டேர்முக்கும் வந்து நல்லாவே வந்திருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபால்லாம் ஆனால் நல்லா டம்ப் அப்போது நான் டிசிஏ பண்ணுவேன் ஆப்வியஸாக வந்து. ஸோ இதுதான், மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுல நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு டுகெதர் வி வில் க்ரோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அண்ட் இப்போதைக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு இல்லையா. இப்போது ஓகேஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு BRC20 அப்படிங்கிறது இந்த ERC20 மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகா அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்டு பிட் மேப்ஸ் பற்றியும் நான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாமே வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ரீலாப்ஸ், ஜஸ்ட் ஒரு சும்மா என்ன நடக்குது அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டீட்டெயில் வீடியோஸ் வந்து சொல்கிறேன். பிட் மேப்ஸும் பயங்கரமாக வந்து போய்ட்டுருக்குது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பிட் மேப்பு, இந்த BRC20 இதெல்லாம் கூட மேபி கேஸ்னால எக்ஸ்பென்சிவாக உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் நீங்கள் இந்த DRC20 விட்டுறாதீங்க. ஏன்னா இது கேஸும் ரொம்ப டெட்லி சீப்பு. நான் சொன்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஜிலாம் ஒரு 6x 10x பக்கம் வந்து பண்ணியிருக்குது. 10x இல்லை, மேபி ஒரு 5 to 6x அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்குது. இந்த ஓயிங்க்கு இந்த மாதிரி சீப்பான இது DRC20லாம் வந்து சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஆப்வியஸாக பிட் மேப்ஸ் இந்த டோஜ் மேப்ஸ் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நான் சொன்னதுலேருந்து. ஸோ கட்டாயம் இதில் வந்து என்ட்ரு ஆகுங்க. என்னென்னா இது பற்றி ஒரு ஆர்டிக்கிளும் கூட வந்து வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எல்லா இதுவுமே வந்து வருதுங்க, எல்லா பிளாக் செயின்ஸும். இப்போ ஃபஸ்ட் ஆரம்பித்தது இந்த பிட்காயின் எக்கோசிஸ்டம்லேருந்து, நெக்ஸ்ட் டோஜ் காயினில் வந்தது, இப்போ ட்ரான்லேருந்து ஆப்டோஸ்னு இப்போ புதுசாக வந்து பிளாக் செயின்ஸ் கூட அதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த ட்ரான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின்சன்னும் இந்த ட்ரான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து புஷ் பண்ணுறாரு. அண்ட் சேம் டைம் இந்த ட்ரான் அதான் அவரே புஷ் பண்ணுறாரு. எல்லாருமே இந்த ட்ரான் எக்கோசிஸ்டம் வச்சு அவர் NFT-லலாம் மார்க்கெட் ப்ளேஸ் கொண்டு வரதுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேப்பும் கம்மியாக இருக்குது. நான் இப்போதைக்கு என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன், எல்லாத்துலேயுமே இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. எத்தேரியமில் இருக்குது, பாலிகனில் இருக்குது. எவ்ரி டேம் பிளாக் செயின் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்ஸ்கிரிப்ஷன். பட் நான் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் எக்கோசிஸ்டம், டோஜ் காயினு, அதுக்கப்புறம் இந்த ட்ரானு அண்ட் ஆப்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோஸ் ஃபவுண்டேஷனால் புஷ் பண்ணப்படுது ஒரு நியூ பிளாக் செயின்னால. அதுலேயுமே நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ட்ரான் நிறைய பேர் ரொம்பவே வந்து என்கிட்ட டெலிகிராமில் கேட்டனால நீங்கள் என்னன்னா ட்ரான் லிங்க் அப்படின்னு ஒரு வேலட் இருக்குது. அண்ட் TRXI மார்க்கெட்னு இருக்குது. அதில் தான் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு லைவாக ஒரு டெமோவே வந்து பண்ணி காட்டுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறனால. இதுதான் கைஸ் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன்லாம் எப்படி போய்ட்டுருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இயர் இன்ஃப்ளேஷன் 3.1% வந்து இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். நடுவில் 3% வரைக்கும் போயிட்டு ஒரு ஸ்பைக் வந்ததுக்கப்புறம் பயங்கர பயத்தை வந்து காமிச்சிச்சு. இன்ஃப்ளேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ ஹைக் பண்ணி கூட கம்மி ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து 3.1% பேக் டு அந்த ரேஞ்ச் வந்து வந்துருச்சு. இட்ஸ் எ வெரி குட் திங். அண்ட் ஆல்சோ S&P-யாக இருக்கட்டும், S&P-லாம் வந்து பேக் டு ஆல் டைம் ஹை வந்து வந்துருச்சு. நிஃப்டிலாம் ஆல் டைம் ஹைலேருந்தே ஒரு 10% மேலே வந்து பம்ப் ஆயிருச்சு. பார்க்கவே எல்லாம் சூப்பராக நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போதைக்கு இன்வெஸ்டடாக இல்லை மார்க்கெட்லனா பயந்து ஃபீல்லாம் வந்து பண்ண வேணாம். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இது வந்து ஒரு ப்ரீ புல் மார்க்கெட் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். நம்ம வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் தான் பயங்கர மணி, கேஷ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது, புது மணி அப்படிங்கிறதான் உள்ள வந்து எல்லாமே பயங்கரமாக ட்ரெமெண்டஸாக வந்து பம்ப் ஆகும். இன்னொன்று நம்ம எந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து சொல்லணும்னா, இந்த கோவிட் அப்போது பயங்கரமாக பிட்காயின்லாம் $3,000 வந்துருச்சு. எப்போவுமே பிட்காயின் ஹால்விங் முன்னாடி ஒரு பெரிய டம்ப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித்தா ஃபேக்டாக அது ஜஸ்ட்டு அது வந்து ஒரு மேபி நடக்கலாம். அது எதுவும் வந்து சாத்தியக்கூறுகள் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது அப்படி நம்மளுக்கு வந்து தெரியுது. பட் நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா,
நம்மள யாரும் வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு பிட்காயின் வச்சு மணி பண்ணுறவங்க இல்லை. நம்ம புதுசாக வர ட்ரெண்டு, ஐசிஓஸு, வர ப்ராஜெக்ட்ஸு, இந்த 5x 10x பண்ணுறது அதில் தான் காசு பண்ணுவோம். அதுக்கான நேரம் இன்னுமே வந்து வரலை. ஸோ நீங்கள் எதுவும் மிஸ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பாட்டம்லேருந்து 5x 10xலாம் நான் சில வாட்ச் பண்ணதெல்லாம் வந்து போயிடுச்சுன்னு கவலைப்படவே வேண்டாம். இப்போதைக்கு டம்ப் ஆச்சுன்னா மேஜர் ஆல் காயின்ஸ் மேபி பொசிஷன் எடுங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கர பேசப்படுறதுனால முடிஞ்சால் இந்த டோஜ் இந்த எக்கோசிஸ்டம்லேயோ இதுலேயோ வந்து பொசிஷன் ஆனது வந்து எடுங்க. நான் கட்டாயம் புது ப்ராஜெக்ட்ஸோடு உங்கள் முன்னாடி இந்த சிகேடி வந்து வருவான். இந்த 2024 ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக வந்து நம்ம கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாலஜி. டுகெதர் வி ஸ்ட்ராங் அண்ட் வி வில் மேக் மணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த புது இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் முடிஞ்சால் டிசிஏ பண்ணுங்கள். ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறது. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த அப்கமிங் புல்ரன் அதை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.